நான் ஏற்கனவே சொன்னேன், அவனை நம்பாத, அவன் திருட்டு பையன், அவனை நம்பி நீ அவனை காதல் பண்ணினா நிச்சயமாக அவனுக்கு அவன் வாழ்க்கை தரமாட்டான்னு நான் சொன்னேன். ஆனால் நீ கேட்கல. நீ இப்போ கேட்காம போயிட்டு அவங்ககிட்ட கெட்டு குட்டி செவராகி மாதமாகி வந்து நிற்கிற. இப்போ நான் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும்? உன் கூட பிறந்தவன் யாருமே எனக்கு கை கொடுக்குற தெரியுமா? சொல்லு. அவன் கூட பிறந்தவன் யாருமே உன்னை சேர்க்கலை, எல்லாம் உன்னை விரட்டி விட்டாங்க. சரி, போலீஸில் ரிப்போர்ட் பண்ணி அவனை யார் என்ன ஏதுன்னு பிடிச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தாலும் அவன் இந்தோனேஷியாக்காரன், பாஸ்போர்ட் இல்லாமல் திருடுதலமாக வந்து மலேசியாவில் நுழைஞ்சிருக்கான். அது தெரியாத நீ போய்ட்டு அவனை காதல் பண்ணியிருக்க. சொல்லு, நியாயமா காதல் பண்ணதே? காதல் பண்ணது மட்டும் இல்லாமல் மாதமாகி வந்து நிற்கிற. சரி, உனக்கு நல்ல ஒரு இடத்துல மாப்பிள்ளை பார்த்துருந்தேன், கல்யாணம் பண்ணி சீரு சிறப்பமாக உன்னை அனுப்பலான்னு பார்த்தா இந்த மாதிரி கெட்டு குட்டிச்சவரை வந்து நின்னீங்கன்னா எப்படி? நான் இப்போ என்ன பேச முடியும் அவங்ககிட்ட? சொல்லு, நியாயமா நீ பேச, நீ செஞ்சுது. என்ன குறுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க? இப்போ வந்து வயிற்ற வலிக்குதுன்னு வந்து உக்காந்துருக்க. பிள்ளை பிறந்தா உன்னை யார் பார்க்குறது? ஏதோ ஸ்கேன் பண்ணி உன்னை பார்த்தா ஒரு பிள்ளையாக இருந்தால் பரவாயில்லன்னு பார்த்தா 4 பிள்ளையா? இப்போ மாவுட்டு விற்கிற வேலை என்னன்னு தெரியுமா? அது வேறு உனக்கு சூப்பு வேறு வச்சு கொடுக்கணும். 1 கிலோ இது விரால் இறைச்சி வந்து 18 வெள்ளியா? என்ன அப்படியே மங்குற குறுன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிய? உனக்கு பயம் இருக்கா கொஞ்சமாக? அது வாழ்க்கையை கெட்டு குட்டி சவராக வந்து நிற்கிறிய. சொல்லு. அப்படி கோவமாக அந்த சைடு தலையை திருப்பிக்கிட்டா நான் என்ன தீர்த்தேன்? இனிமேப்பட்டாத ஒழுங்க பேச்சு கேட்பியா? கேட்க மாட்டேன். அப்பயும் ஆட்டமாக ஆடிக்கிட்டு இருப்ப நீ. ஒரு இந்தோனேஷியாக்காரன் ஒரு திருட்டுத்தனமாக வந்து மேஜில் வந்து நுழைஞ்சிருக்கான், அவனை போய் காதல் பண்ணிட்டு மாசமாக வந்து நிற்கிறேன். அவன் கூட்டாளி இங்கே பாரு, இவனும் இப்படித்தான், நீயும் இப்படித்தான். இல்லை இதுமே இனிமேல் ஒழுங்காக இருந்து தெரியுமா வீடை? இனிமேப்பட்ட இந்த காதலை போய் நீ பார்த்துக்கிட்டு இருக்கா சொல்லிட்டேன். கர்ப்பிணி பொண்ணை வந்து கொடுமை செஞ்சால் கடவுள் என்ன சோதிப்பான்? உன்னை கொடுமை செய்கிற நிலைமை கொண்டு வந்து பாட்டி வச்சிருக்கிய. சொல்லு. சரி, இனிமேப்பட்ட தப்பு செய்யாத. வாழ்க்கையில் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் இங்கே சுற்றிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கியே. வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் உனக்கு என்னல்ல? இப்படியே இருந்தால் நீ எப்போ வாழ்க்கையில் முன்னுக்கு வர போகிற? சொல்லு. நானும் பார்க்குறேன், இங்கே கிடைக்கிறத தின்னுபிட்டு இப்படியே தூங்குற. அவனா இங்கே டேபிளுக்கு வந்துடுற, டேபிளில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்க நீ. எப்போ நீ வீடு வாங்கி எப்போ காடி வாங்குறது? சொல்லு. இப்படியே தின்னுட்டு இப்படியே இருக்கலான்னு பார்க்குறியா நீ? கொஞ்சமாவது வாழ்க்கையில் உனக்கு பயம் இருக்கா? ஒரு காலை ஏஞ்சி வேலைக்கு போகணும், கரெக்டாக டியூட்டியில் போய் ஜாயின் பண்ணணும்னு நினச்சியா? சொல்லு. இப்படி உக்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வர போகிற? உனக்குன்னு ஒரு வீடு இருக்கா? சொல்லு. உனக்குன்னு ஒரு வீடு இருக்கா? இல்லை. இந்த திருட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா ஆஸ்கோல் நாளைக்கு ஒழுங்கு மாதிரியாவது வேலைக்கு போயிரு சொல்லிட்டேன். இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. சரி, தூங்கு.